எல்லா ப்ரோட்டோகாலுக்கு இருக்கிற மாதிரி இஐஜிஆர்பிக்கும் மெட்ரிக்ஸ் இருக்குது. மெட்ரிக் இல்லாமல் ப்ரோட்டோகால் இல்லை. இப்போ ஒரு வண்டி வாங்குறதுனா கூட எல்லாத்துக்குமே வந்து ஒரு அளவு இருக்குது. அளவு வச்சு தான் சொல்லுவாங்க. இது வந்து 250cc பைக்கு, இது 80cc பைக்கு, இது 120cc பைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அதனுடைய கெப்பாசிட்டியை குறிக்குது. அதை வச்சு தான் வந்து இந்த பைக் வாங்கலாமா இல்லை அந்த பைக் வாங்கலாமான்னு நம்ம ஒரு முடிவு வர முடியும். அது மாதிரி ஒவ்வொரு ப்ரோட்டோகாலுக்கும் ஒரு மெட்ரிக் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம எந்த ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணுறதுங்கிற முடிவுக்கு வர முடியும். இப்போ இஐஜிஆர்பி வந்து 5 மெட்ரிக்கை வந்து அல்காரிதத்தில் இருக்கு பயன்படுத்துது. ஒரு ஒயர்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஒயரினுடைய அகலம், அந்த ஒயரினுடைய கெப்பாசிட்டி, பேண்ட்வித்னு சொல்லுவோம். அந்த அந்த ஒயரை பயன்படுத்தினா ஒரு குறிப்பிட்ட தேக்கம், தொய்வு, டிலே இருக்கும். இப்போ டிலேங்கிறது வந்து கட்டாயம் இருக்கவே செய்யும். நீங்கள் ஒரு கல்லை தூக்கி அடிக்கிறீங்கன்னா கூட ஃப்ரீயாக இருக்குது, பில்டிங்கே நடுவில் இல்லை, கல்லை தூக்கி அடிக்கிறீங்க, தூக்கி அடித்தா அடுத்த மைக்ரோ செகண்ட்லேயே போய் சேர்ந்துட்டு கிடையாது. அது ஒரு டைம் எடுக்குது அந்த இடத்துக்கு போய் விழுறதுக்கு. ஒரு மாங்காய் மரத்தில் மாங்காய் இருக்குது, மாங்காவை நோக்கி கல் அடிக்கிறீங்க, அடிச்சு இப்படி பார்த்துனே இருக்கிறீங்க, அப்புறம் தான் போயிட்டு என்ன பண்ணுறது, டம்முன்னு அது மேலே இடிக்குது. அது பார்த்துனே இருக்கிற டைம் தான் டிலே. அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற நேரத்தில் அதை போய் இடிச்சிட போகிறது கிடையாது. இல்லை நீங்கள் கையிலேருந்து வெளியே கல் அப்படி போன உடனே போய் இடிச்சிட போகிறது கிடையாது மாங்காய் மேலே. அதுக்கு ஒரு டைம் எடுக்குது. காற்றுல தூக்கி போடுறதுக்கே ஒரு டைம் எடுக்குதுன்னா ஒயர் வழியாக போகிறதுக்கு கட்டாயம் ஒரு டைம் எடுக்கும். அதுவும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒயரில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிலே இருக்கும். இப்போது ஒயரில் வந்து இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது. இந்த இம்ப்யூரிட்டியை தான் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் அதிகமான டிலே இருக்கும். அதிகமான இம்ப்யூரிட்டி இருந்தால் இந்த காப்பர் ஒயர்லேயே வந்து பியூர் காப்பர்னால் அதிகம் ஷாக்கு தூக்கி அடிச்சிடும். ஏன்னா அதில் தடை ரொம்ப கம்மியாக இருக்கும், சர்ன்னு பாயும், பட்டுன்னு அடிக்கும். இரும்பை விட ரொம்ப வேகமாக கடத்தும் காப்பர், சூட்டையும் கடத்தும், கரண்ட்டையும் கடத்தும். ஆனால் இரும்பு கடத்துது. ஆனால் ஏன் இரும்பில் ஒயர் போடுறதில்ல? இரும்பில் ஒயர் போட்டால் லேட் ஆகும், ரொம்ப ஜாஸ்தி லேட் ஆகும். அது ஏற்றுக்க முடியாத லேட்டு. இப்போ கட்டுக்கம்பி இருக்குது, பில்டிங்லாம் கட்டுறாங்க, ஏன் அதே வந்து ஒயரில் போடக்கூடாது? ஏன்னா அதில் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது. அது என்ன பண்ணும், டேட்டாவை வேகமாக போகிறது தடை செய்யும். இப்படி கல்லுங்க ரொம்ப இருக்கிற ரோட்டில் நீங்கள் வேகமாக ஓட்ட முடியாது வண்டியை. அதே வண்டியை ஸ்மூத்தாகிற ரோட்டில் சல்லுன்னு போயிடலாம். அப்போது ஒரே வண்டி தான் போகிறது, ஆனால் டிலே வேறு வேறு இருக்குது. ஸ்மூத் ரோட்டில் ஒரு டிலே இருக்குது, அங்கே டிலே இல்லாமல் இல்லை, ஸ்மூத் ரோட்லேயும் டிலே இருக்குது. ஆனால் கல்லுகள் உள்ள ரோட்டில் 1 கிலோமீட்டர் போகிற டிலேக்கும் ஸ்மூத்தான ரோட்டில் 1 கிலோமீட்டர் போடுற டிலேக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு ஒயருக்கும் ஒவ்வொரு டிலே இருக்குது. காப்பர் ஒயர், ஈத்தர்நெட்டுக்கு ஒரு ஒரு டிலே இருக்குது, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டுக்கு இன்னொரு டிலே இருக்குது, கிகாபிட் ஈத்தர்நெட்டுக்கு வேறு டிலே இருக்குது, ஃபைபர் ஆப்டிக்ஸ்க்கு வேறு டிலே இருக்குது. அந்த டிலே அடுத்தது ரிலையபிலிட்டி, நம்பகத்தன்மை, நம்பி எவ்வளவு தூரம் சார்ந்து இருக்கலாம். நம்பகத்தன்மை, ரிலையபிலிட்டி, எவ்வளவு தூரம் இந்த ரோடு நம்பலாம், அதுதான் குறிக்குது. இப்போ ஒரு ரோடு இருக்குது, 18 நிமிஷத்தில் வீட்டிலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன், சிஸ்கோவுக்கு போயிருக்கிறேன். ஜஸ்ட் இன் 18 மினிட்ஸ் சிஸ்கோ ஆஃபீஸ்க்குள்ளே போயிருக்கிறேன். ஆனால் அது வந்து ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு. அதே ரோட்டில் 2 மணி நேரமாகவும் போயிருக்கிறேன்.
அதே தொலைவு 2 மணி நேரம் எடுத்துருக்குது. ஏன்னா அது வந்து 11 மணிக்கு காலையில். அப்போ இந்த நம்பகத்தன்மை காலையில் 3 மணிக்கு நல்லா இருந்துச்சு, நல்ல ரோடுப்பா, சல்லுன்னு போயிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ல தோணுச்சு. ஆனால் சாயந்தரம் 11 மணிக்கு என்னப்பா ரோடு இவ்வளோ மோசமாக இருக்குது, இன்ச்சு பை இன்ச்சாக நவர வேண்டியதாக இருக்குதுப்பா, என்னப்பா இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. அப்போது ரிலையபிலிட்டி ஒன்று போல் இருக்கிறது இல்லை, மாறுது. காலையில் 3 மணிக்கு நல்ல ரோடுன்னு நினச்சோம், 11 மணிக்கு ஒஸ்ட்டு டிராஃபிக் இந்த பெங்களூரில் அப்படின்ற மாதிரி அந்த ரோடு மாறிடுது. திருப்பி அடுத்த நாள் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா காலையில் சூப்பர் ரோடுப்பா அப்படின்னு சொல்லுது. அப்போ ரிலையபிலிட்டி மாறுது அப்பப்போ, இல்லையா? ஏன் ரிலையபிலிட்டி மாறுது? ஏன்னா லோடு மாறுது. விடிகாலில் ஜாஸ்தி பேர் இல்லை ஆளுங்க, 11 மணிக்கு எல்லாம் போகிறான், எல்லாம் வரான், இல்லையா? எல்லாரும் போகிறான், வேலை இருக்கிறவனும் போகிறான், வேலை வெட்டி ஆகிறவனும் போகிறான். எல்லாருமே வந்து 11 மணிக்கு போவான், ரோட்டில் இருப்பான். அப்போது லோடு அதிகமாகும் போது ரிலையபிலிட்டி கம்மியாகுது, நம்பகத்தன்மை கம்மியாகுது. லோடு கம்மியாக இருக்கும்போது நம்பகத்தன்மை அதிகமாக. அப்போ இந்த லோடும் ரிலையபிலிட்டியும் நேரத்துக்கு நேரம் மாறக்கூடியது தானே. ஆனால் ரோடினுடைய அகலம் பேண்ட்வித்து என்னைக்காவது மாறி இருக்குதா? என்னைக்கும் மாறினதில்லை, அதே மாதிரி தான் இருக்குது. பேண்ட்வித் மாறினதே இல்லை. அந்த அந்த ஒயருக்குன்னு ஒரு டிலே வந்து என்றைக்குமே மாறாது. ரிலையபிலிட்டி மாறும், ஆனால் டிலே வந்து அந்த ஒயரில் எப்போ போனாலும் குறைஞ்சது அந்த டிலே இருக்க தான் செய்யும். ரோட்டில் எவனுமே இல்லைனா கூட வீட்டிலேருந்து சிஸ்கோ ஆஃபீஸ்க்கு போகணுன்னா அந்த டிஸ்டன்ஸுக்கு வந்து 18 நிமிஷம் ஆக தான் செய்யும். ஏன்னா 18 கிலோமீட்டர் இருக்குது என் வீட்டிலேருந்து. ஒரு நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர் தான் என்னால் போக முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. அதுக்கு மேலே போனால் வண்டி ஸ்கிட் ஆகிடும், கீழே விழுந்துருவேன் நான். சரி, அப்போது பேண்ட்வித்தும் டிலேயும் மாறக்கூடியதில்லை. MTU அதுவும் மாறக்கூடியதில்லை. அப்படின்னா என்ன? மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் யூனிட். ஸோ பேண்ட்வித் ஒரு 100 அடி ரோடுன்னு வச்சுக்கலாமே, அதானே பேண்ட்வித்து. அந்த 100 அடி ரோட்டில் ஒரு சமயத்தில் எத்தனை வண்டிங்க ஒன்றா இடிக்காமல் போக முடியும்? இப்போ 100 அடி ஒரு 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 ரோடு, ஒரு லேன் வந்து ஒரு 30 அடின்னு வச்சுக்கோங்க. நடுவில் ஒரு டிவைடர் இருக்கும். அப்போது 3 வண்டி ஃப்ரீயாக போயிட்டு வரலாமா? 3 வண்டி இடிக்காமல் சல்லுன்னு போகும் 100 அடி ரோட்டில். இந்த நடுவில் இருக்கிற டிவைடரு, சைடில் இருக்கிற வாக்கிங் ஸ்பேஸு எல்லாம் விட்டு 90 அடியில் ரோடு இருக்கும். 3 ரோடு, 3 வண்டிங்க ஒரே நேரத்தில் போகலாமா? அதுதான் மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் யூனிட். 4 வண்டினா செட் ஆகாது. 4 வண்டியெலாம் வந்து அந்த ரோட்டுக்கு தாங்காது. மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் யூனிட் வந்து 3 தான். 4 வண்டியெலாம் செட் ஆகாது. ஸோ MTU ஒரு நிலையான வேல்யூ. பேண்ட்வித்தை போல, டிலேவை போல MTU வந்து ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ தான். ஒரு லிங்க்குக்கு ஒரு மாதிரி இருக்கும். 1500 தான் வந்து டிஃபால்ட் MTU. மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் யூனிட் வந்து 1500 பைட்ஸ். 1500 பைட்.
அதை 9600 பைட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஜம்போ ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸில் இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்லாம் ஜம்போ ஃப்ரேம் எனேபிள் பண்ணுவாங்க. ஜம்போ அப்படின்னு ஒரு கமாண்டே இருக்குது ஆக்சுவலாக. ஜம்போ ஃப்ரேம், ஜம்போன்னு போட்டால் 9600 MTU சைஸாக வேலை செய்யணும்னு. அது ஃபைபர் ஆப்டிக்ஸில் தான் அந்த மாதிரிலாம் போடும். அவ்வளோ IMT. சரி, என்ன சொல்ல வரேன், இந்த 5 மெட்ரிக்கும் EIGRP அல்காரிதத்தில் இருக்கு. ஆனால் இந்த 5மே வந்து கன்சிடர் பண்ணால் சரி வராது. அது வந்து அது என்ன மாதிரின்னா, ஆரஞ்சு பழம் வாங்கணும், சின்னதாகவும் இருக்கணும், ஆரஞ்சு கலர்லேயும் இருக்கணும், ரேட்டும் கம்மியாக இருக்கணும், நிறையா இருக்கணும் அப்படின்னு எல்லா பெஸ்ட்டையும் சொன்னால் அது ஆகாது. ரேட்டு கம்மியாகவும் இருக்கணும், அது எப்படி உங்களுக்கு வந்து நிறையா வரும், டேஸ்ட்டாக வரும், அது ஆகிறதில்ல. ஏதாவது ஒன்றோ ரெண்டோ ஃபோக்கஸ் பண்ணலாம். என்னன்னு சொல்லலாம், எனக்கு சின்ன சின்ன ஆரஞ்சாக இருக்கணுங்க, கொஞ்சம் நிறையா இருக்கணுங்க, ஏன்னா வந்து வாரம் ஃபுல்லாக வேணும், கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு 2 கிலோ இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு ஆரஞ்சு பிடிக்கும் ரொம்ப, சின்ன சின்னதாக இருக்கணும்னா ஃபைன், பரவாயில்ல, இவர் ரேட்டை பற்றி கவலைப்படல, இவருக்கு நல்ல காஸ்ட்லி ஆரஞ்சு நல்லா பெஸ்ட்டாக எடுத்து வந்து கொடுக்கலான்னு வரும். சொல்லிடுறது 100 ரூபா தாண்டக்கூடாதுங்க, ஆனால் எனக்கு என்ன வேணும், 2 கிலோ ஆரஞ்சு வேணும், சின்ன சின்னதாக டேஸ்ட்டாக இருக்கணும்னா கட்டாயம் ஆரஞ்சோட வரமாட்டாங்க வரவங்க. இல்லைப்பா நீ கேட்குற மாதிரிலாம் கிடைக்கலங்க. 100 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல விற்றான்ப்பா, அங்கே போனால் ஒரே அழுகுனதாக இருக்குது. சரி இந்த கடை வேணான்னு அந்த கடைக்கு போனேன், சின்ன சின்னதாக இருக்குதுன்ட்டு போனேன், அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ஆனால் எடுத்தா 460 ரூபா சொல்லிட்டான்ப்பா. அதனால் அந்த கடையும் வேணான்ட்டு திருப்பி இந்த கடைக்கே வந்தேன்ப்பா. இந்த கடைக்கு வந்தால் 100 ரூபான்னு போட்டிருக்குது, ஆனால் ப்ராப்ளம் என்ன, அழுகி போயிருக்கு. இப்படி கடைக்கு இந்த கடை அந்த கடை, அந்த கடை இந்த கடை தாவிக்கினே இருக்க வேண்டியதாயிடும். இந்த கடை அந்த கடைன்னா என்னன்னு புரியுதா? பாத். இந்த பாத்தில் லோடு கம்மியாக இருக்கும் போது ரிலையபிலிட்டியும் நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாரும் இங்கே வந்துட்டாங்கன்னா, இங்கே திருப்பி என்ன ஆகிடுது, லோடு அதிகமாகிடுது, ரிலையபிலிட்டி கம்மியானோடனே எல்லாம் அங்கே ஓடிடுவாங்க, திருப்பி அங்கேருந்து இங்கே ஓடிடுவாங்க, திருப்பி இங்கேருந்து அங்கே ஓடுவாங்க. புரியுதா? அப்போது இப்படி மாற்றி மாற்றி பார்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் கேட்வே மாறிக்கிட்டே இருக்குது. கேட்வே மாறிக்கிட்டே இருந்தால் ஆர்ப் ஷூட் ஆகிட்டே இருக்கும். ஆர்ப் வந்து ஒரு லேயர் டு ப்ராட்காஸ்ட்டு. ஆர்ப் மேக் அட்ரஸை டிஸ்கவர் பண்ணி பேக்கெட் அனுப்புறதுக்குள்ளே நிறைய பேக்கெட் லாஸ் ஆகிடும். இப்படி லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், டிஸ்கவர் ஆகும், அப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா போகும், திருப்பி பேக்கெட் லாஸ் ஆகும், திருப்பி டிஸ்கவர் ஆகும், திருப்பி நல்லா போகும், திருப்பி லாஸ் ஆகும், இப்படி ஷஃபில் ஆகிட்டே இருக்கும். இதை மனசில் வச்சுட்டு தான் என்ன பண்ணாங்க, சரி நீ வந்து ஆரஞ்சு பழம் பெருசாக இருக்கிறதா பார்த்து 100 ரூபாய்க்குள்ளே வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. பெருசாக இருக்கிறது ரொம்ப காஸ்ட்லி கிடையாது, எத்தனை கிலோன்னு சொல்லலை, டேஸ்ட்டாக இருக்குமான்லாம் சொல்லலை. சரி பெருசாக நல்லா ஆரஞ்சு பழமாக பார்த்து வாங்கி போவோம் ஒரு 100 ரூபாய்க்கு அப்படின்னா ஈஸியாக வாங்கிக்கலாம் ஒரு கடையில். அது மாதிரி கான்ஸ்டண்ட்டான இதை ரெண்டுத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அப்பப்போ மாறக்கூடிய இந்த லோடையும் ரிலையபிலிட்டியும் வேணான்னு ஒதுக்கிட்டு, சரி ஏற்கனவே 2 கான்ஸ்டன்ட் எடுத்துட்டுமே இன்னொரு ஒரு கான்ஸ்டன்ட் என்ன அதுவும் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு EIGRP அது ரெண்டுத்தை மட்டுமே பயன்படுத்தி காம்போசிட் வேல்யூவை மெட்ரிக்கை டியூவல் அல்காரிதத்தை கொண்டு
கால்குலேட் பண்ணுது. ஓகே. சரிங்களா? ஸோ அல்கோரிதத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ரிலையபிலிட்டிலாம் இருக்கும் பாருங்க. தான் அந்த அல்காரிதம். K2 இது பாருங்க, K1 தான் பேண்ட் வித், K3 தான் டிலே, ஓகே. இது லோடு, இது ரிலையபிலிட்டி, இது எம்டி. ஓகே, ஆர்டர் இந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஆமாம், ஆர்டர் இதுதான். இப்போ எம்டிஓ 0வால் பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 0. டிலேவை 1ஆல் பெருக்குனீங்கன்னா டிலே வரும். பேண்ட்வித்தை 1ஆல் பெருக்குனீங்கன்னா பேண்ட்வித். இப்போ பேண்ட்வித் 100ன்னா 100 1ஆல் பெருக்குனீங்கன்னா 100ன்னு வரும். அப்படின்னு என்ன பேண்ட்வித்தை கன்சிடர் பண்ணுதுன்னு அர்த்தம். சரியா? சரி. அப்போ இந்த 5ல் 2 தான் கன்சிடர் பண்ணுது, K1 அண்ட் K3. K1ங்கிறது பேண்ட்வித், K3ங்கிறது டிலே. அதுதான் இங்கே பார்க்கணும். சரி. இப்போ ஐஜிஆர்பின்னு ஒரு ப்ரோட்டோகால் இருந்துச்சு. அந்த ஐஜிஆர்பிக்கும் இஐஜிஆர்பிக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து இதே 5 விஷயம்தான். ஆனால் அதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஐஜிஆர்பிக்கு 24 பிட்டு தான் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இஐஜிஆர்பிக்கு 32 பிட்டு. 8 பிட்டு கூடனா அது பைனரியில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா டெசிமலில் 256 வருமா? 2 to the power of 8. 2 to the power of 8 வந்து 256. 8 பிட்டு. ஐஜிஆர்பிக்கு 8 பிட்டு கம்மி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஐஜிஆர்பி மெட்ரிக்ல இருந்து இஐஜிஆர்பி மெட்ரிக் கன்வெர்ட் பண்ணணும்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? 256ஆல மல்டிப்ளை பண்ணணும். அதே இஐஜிஆர்பில இருந்து ஐஜிஆர்பிக்கு மாத்திரம்னா என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். அவ்வளோதான். சரி. இப்போ இதில் இதெல்லாம் போட்டு நீங்கள் மண்டையை உடச்சி வேணாம். இதெல்லாம் போட்டு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டீங்க. முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இங்கே ஒன்று இருக்குது, இதுதான். இதெல்லாம் அல்காரிதம், டியூவல் அல்காரிதம் பார்த்துக்கோ. 10 to the power of 7 போடுறதோ அதெல்லாம் உங்கள் வேலை கிடையாது. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதை பற்றி இன்டர்வியூவில் கேட்குறவனும் ஒரு தேவையில்லாத வேலையை பார்க்குறான்னு அர்த்தம். சரி, இப்போ இங்கே வரும். சிஸ்கோவே நல்லா ரெட் கலரில் போட்டு விட்டுருச்சு. இதுதான்ப்பா இந்த மேட்ரு, முக்கியமான மேட்ருன்னு. ஸோ மெட்ரிக் ஆஃப் இஐஜிஆர்பி அப்படின்னா பேண்ட்வித்தையும் டிலேவையும் தான் சொல்கிறோம். ஆனால் பேண்ட்வித் வேற வேற இருக்குமே. இப்போ ஏலேருந்து டிக்கு பாருங்க, இந்த வழியாக போகிறீங்க. இங்கே T1ன்னு போட்டிருக்குது, இங்கேயும் போட்டிருக்குது. ஆனால் இங்கே T1ன்னு போடல, இங்கே ஏதோ 64 kbps போட்டிருக்கு. அப்போ எதை நான் எடுத்துக்கிறது? இப்போ இங்கேருந்து கா அப்படிங்கிற இடத்துலேருந்து அப்படிங்கிற இடத்துக்கு போனோம். நான் மேலே வழியாக போகலான்னு ஆசைப்படுறேன். ஆனால் எந்த பேண்ட்வித்தை நான் எடுத்துக்கிறது? பேண்ட்வித் ஒன்று போல இல்லையே. T1ங்கிறது என்ன தெரியுங்களா? 1500 kbps. அதுதான் T1ன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ எதை பேண்ட்வித்னு எடுத்துக்கிறது? எண்டு டு எண்டு, கால இருந்து ngா வரைக்கும் எனக்கு பேண்ட்வித் வேணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறான், ஸ்லோவஸ்ட் லிங்க் பேண்ட்வித். ஸ்லோவஸ்ட் லிங்க் இந்த 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 படத்தில் எது ஸ்லோவஸ்ட் லிங்க்கு? 64 kbps. அப்போ இந்த பாதையில் நீங்கள் போகிறதா இருந்தால் 1500 பேண்ட்வித்தாக எடுத்துக்கூடாது.
64 பேண்ட்வித்தாக எடுத்து நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா தான் இங்கே பிரச்சனை இல்லாமல் போகும். அதுவே இதை பேண்ட்வித்தாக எடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா இங்கே பிரச்சனை ஆகிடும் இல்லையா? இங்கே ரொம்ப குறுகிய பாதையாக இருக்குது. இந்த பேண்ட்வித்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் சுலபமாக போயிடும். ஆமாம், அதுதான் அதனுடைய அர்த்தம். ஸ்லோவஸ்ட் லிங்கினுடைய பேண்ட்வித்து ப்ளஸ் சம் ஆஃப் டிலே. சம்முன்னு என்னது? கூட்டல். கூட்டல் தானே? கூட்டல் ஐயா. தமிழில் இவ்வளோ குழப்பம் இருக்கா? ஓ, நீங்கள் அது தொடப்பத்தை வச்சு கூட்டுறதுன்னு நினச்சிட்டிங்களோ? இல்லை சார், கூட்டல் ஆட் பண்ணுறது. ஆமாம், நான் தமிழில் டீச் பண்ண சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவார் இவர். ஆட் பண்ணுறது சம் கூட்டல். பாருங்க, டிலேவை நீங்கள் கூட்டல்னு அங்கே எழுதியிருக்கா, சம்முன்னு எழுதியிருக்கா? சாரி, பேண்ட்வித்துக்கு சம்முன்னு எழுதியிருக்கா? இல்லை. பேண்ட்வித் வந்து ஸ்லோவஸ்ட் லிங்க்ல என்ன பேண்ட்வித் இருக்கோ அது மட்டும் தான் எடுத்துக்கணும். வழியில் இருக்கிற பேண்ட்வித்லாம் கூட்டக்கூடாது. ஆனால் டிலேவை நீங்கள் என்ன பண்ணணும்? வழியில் இருக்கிற எல்லா டிலேவையும் கூட்டணுமா? சம் ஆஃப் டிலே. புரியுதா? 2000 + 2000 + 2000 எவ்வளோ? 6000. அதனால தான் இங்கே 6000 போட்டுக்குது. ஏபிசிடி வழியாக போனால் பேண்ட்வித் 64 தான். ஏன்? ஸ்லோவஸ்ட் லிங்க் பேண்ட்வித் ப்ளஸ் சம் ஆஃப் டிலே. அதுவே கீழ் வழியாக போனால் ஒரே ஸ்பீடு. அதனால ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, எல்லாம் ஒன்று தான். ப்ளஸ் சம் ஆஃப் டிலே 8000. கரெக்டா? அதுதான். இதெல்லாம் தேவையில்லாத கதை. இது வந்து இந்த 10⁻7 பாருங்க, 7 0 இருக்கு பாருங்க. இந்த ஃபார்முலாவை போட்டுருக்கலாம். சும்மா எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறாங்க. சரி, இந்த கதை உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கதை. ஒரு நிமிஷம் நீங்களே பாருங்க, ஏதாவது புரியல கேளுங்க. இங்கே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. இஐஜிஆர்பி மெட்ரிக்கை நீங்கள் 256ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஐஜிஆர்பி மெட்ரிக் கிடைச்சிடும். சரி, இது சரி. இப்போ இதுதான் இந்த சாப்டர். இந்த சாப்டரில் வந்து நம்ம இஏஜிஆர்பியினுடைய நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்குறோம். இதில் முக்கியமாக நம்ம கவர் பண்ணது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, டியூவல் அல்காரிதம். அதனுடைய வேலையே வந்து பெஸ்ட் ரூட்டு, லூப் ஃப்ரீ ரூட்டை கொடுக்கறது தான் அதனுடைய வேலை. அப்புறம் வந்து ஆரம்பத்தில் பார்த்தோம், இது வந்து லோட் ஷேரிங்க்கு வந்து அன்ஈக்குவல் காஸ்ட் லோட் பேலன்சிங் கூட பண்ண முடியும்னு பார்த்தோம். ஆனால் பை டிஃபால்ட் அது எனேபிள் ஆகிருக்காது. பை டிஃபால்ட் ஒன்லி ஈக்குவல் காஸ்ட் லோட் பேலன்சிங். அடுத்து சக்சஸர் ரூட், ஃபீஸிபிள் சக்சஸர் ரூட்டுன்னு 2 வார்த்தையை பார்த்தோம். ஃபீஸிபிள் டிஸ்டன்ஸ், அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ்னு இன்னும் 2 வார்த்தையை பார்த்தோம். ஒவ்வொரு பாதைக்கும் ஒரு ஃபீஸிபிள் டிஸ்டன்ஸை கண்டுபிடிப்போம். அதில் எந்த ஃபீஸிபிள் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குதோ அதுதான் சக்சஸர் வேல்யூ. அதுதான் ப்ரைமரி ரூட்டோடைய மெட்ரிக். பேக்கப் ரூட்னுடைய மெட்ரிக்கை தான் ஃபீஸிபிள் சக்சஸர் ரூட்டுன்னு சொல்கிறோம், ஃபீஸிபிள் சக்சஸர் வேல்யூன்னு சொல்கிறோம். அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ்னால் வந்து நம்மளுடைய நெய்பருக்கு சக்சஸர் வேல்யூவை தான் நமக்கு அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். நம்மளுடைய நெய்பருக்கு சக்சஸர் வேல்யூ எதுவும் அதுதான் அவன் நமக்கு அட்வர்டைஸ் பண்ணுறான், அதனால் அது நமக்கு அட்வர்டைஸ் டிஸ்டன்ஸ். அப்புறம் மெட்ரிக் வந்து 5 இருந்தாலும் இது ஃபோக்கஸ் பண்ணுறது என்னமோ K1 K3 மட்டும்தான், பேண்ட்வித் அண்ட் டிலேயும் மட்டும்தான். அடுத்து ஆமாம், ஸ்லோவஸ்ட் லிங்க்கினுடைய பேண்ட்வித்தையும் வழியில் இருக்கிற லிங்க்கினுடைய டிலேவையும் தான் கூட்டினா
அது மெட்ரிக்கை வந்து கண்டுபிடிக்கும். அப்புறம் இந்த படத்தில் என்ன பார்த்தோம்னா இஏஜிஆர்பியும் ஐஜிஆர்பியும் பேக்வேர்ட் காம்பேட்டபிள்னு பார்த்தோம். அப்படின்னா என்னென்னா பாருங்கள், வலது பக்கம் இஏஜிஆர்பி இருக்குது, இடது பக்கம் ஐஜிஆர்பி இருக்குது. ரெண்டுத்துக்கும் ஒரே அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர். அது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு மேட்ரு. ரெண்டுத்துலேயும் சேம் அட்டானமஸ் சிஸ்டமாக இருந்தால் இவன் கொடுக்குறத அவன் வாங்கிக்க முடியும், அவன் கொடுக்குறத இவன் வாங்கிக்க முடியும். அதுவாகவே வந்து பெருக்க வேண்டிய இடத்துல பெருக்கியும் வகுக்க வேண்டிய இடத்துல வகுத்தும் எடுத்துடும். சரியா? அது பேர் தான் பேக்வேர்ட் காம்பேட்டபிள். இஏஜிஆர்பினால ஐஜிஆர்பி கொடுக்குற அப்டேட்ஸை வாங்கிக்க முடியும். வைஸ் வெர்சா. Configuring EIGRP, implementing and verifying EIGRP. பாருங்க, ரவுட்டர் ரிப்புன்னு போட்டோம். ரிப்புக்கு அதே மாதிரி தான் ரவுட்டர் இஐஜிஆர்பி, ரவுட்டர் பிஜிபி, ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் அப்படின்னு தொடங்கும். ஆனால் என்ன வித்தியாசம் தான் இது, அதுக்கப்புறம் போடுறது தான் அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர். இது வந்து ரிப்பில் அட்டானமஸ் சிஸ்டம் கிடையாது, அதனால் போடல. ஆனால் இஐஜிஆர்பி கட்டாயம் அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் போட்டே ஆகணும். ரெண்டு ரவுட்டர் இணைஞ்சு வேலை செய்யணும்னா ஒரே மாதிரி அட்டானமஸ் சிஸ்டம் உடையவர்களாக இருக்க வேண்டும். கரெக்ட். அட்டானமஸ் சிஸ்டம்னாலே அது குரூப் தான். ஓகே. ஸோ நெட்வொர்க் கமாண்டு தான் வழக்கம் போல் நம்ம ரிப்பில் பார்த்த மாதிரி இங்கே நெட்வொர்க் கமாண்டு தான். ஒரு நெட்வொர்க்கை நம்ம என்ன பண்ணுறோம், இஐஜிஆர்பியில் இன்க்ளூட் பண்ணுறோம். இப்போ இஐஜிஆர்பி இந்த நெட்வொர்க்கை வந்து அட்வர்டைஸ் பண்ணு, இதை நீ வந்து ப்ராசஸ் பண்ணு, இந்த நெட்வொர்க்கை நீ வந்து மற்றவங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு நெட்வொர்க் கமாண்ட் மூலிமா தான் சொல்கிறோம். ஆப்ஷனலாக நீங்கள் வைல்ட் கார்டு மாஸ்க் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். வைல்டு கார்டு மாஸ்க் அப்படின்னா என்னென்னா, இப்போதுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன், சப்நெட் மாஸ்க்கு ஆப்போசிட். இப்போ நம்ம சப்நெட்டிங் பண்ணோம் இல்லையா, இது 16 போட்டால் என்ன அர்த்தம், 255.255.0.0 அப்படின்னா என்ன அர்த்தம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு டூ நெட்ஒர்க் 255.255 போட்டால் நெட்ஒர்க்னு அர்த்தம். ஆனால் வைல்ட் கார்டு மாஸ்க் எப்படி திரும்ப எழுதுவோம், நெட்ஒர்க்னு சொல்கிறதுக்கு இப்படி எழுதுவோம். இதுதான் வைல்ட் கார்டு மாஸ்க். 00 இருந்தால் நெட்ஒர்க்கு, 255.255 இருந்தால் எதனாலும் இருக்கலாம், ஹோஸ்ட் நம்பர் எந்த நம்பர்னாலும் இருக்கலாம். 255 எப்போ வரும், எல்லாம் 1 இருந்தால் தான் 255 வரும். அதான் 255 இருந்தால் டோன்ட் கேர், அது மேட்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதுவே 0 இருந்துச்சுன்னா மேட்ச் ஆகணும், கட்டாயம் 10ம் 1ம் மேட்ச் ஆகணும். இங்கே 2 ஆக்டேட்டில் என்ன இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. 10ம் 1ம் மேட்ச் ஆச்சுன்னா அந்த இன்டர்ஃபேஸில் இருந்தால் இஐஜிஆர்பியை ரன் பண்ணு. கரெக்டாக சப்நெட் மாஸ்க் போடணும், வைல்ட் கார்டு மாஸ்க் போடணும். ஆனால் வைல்ட் கார்டு மாஸ்க் கட்டாயம் மேட்ச் ஆகணும், இன்டர்ஃபேஸில் இருக்கிற சப்நெட் மாஸ்க்குக்கே மேட்ச் ஆகணும்னு இல்லை. நீங்கள் எத்தனை பிட்டு மேட்ச் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அத்தனை பிட்டுக்கு நீங்கள் எழுதினா போதும். அங்கே நான் இன்டர்ஃபேஸில் /29 கொடுத்துருக்குறேன், இங்கேயும் வைல்ட் கார்டு மாஸ்க் /29 எழுதணும்னா கிடையாது, அவசியம் கிடையாது. 24 நிறுத்திக்கலாம், 16 நிறுத்திக்கலாம், உங்கள் விருப்பம். ரொம்ப எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் எது வரைக்கும் மேட்ச் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அது வரைக்கும் மேட்ச் பண்ணால் போதும். இன்டர்ஃபேஸில் இருக்கிறதே கட்டாயம் நான் மேட்ச் பண்ணுற மாதிரி போட்டு தான் ஆகணும்லாம் ஒன்றும் கிடையாது.
பேண்ட்வித்தையும் டிலேவையும் மாற்ற முடியும். ஒரு இன்டர்ஃபேஸில் வந்து 100 கிலோபிட்ஸ் 10,000 கிலோபிட்ஸ் இருக்குன்னா அதை நீங்கள் 50 கிலோபிட்ஸாக கூட சொல்லலாம். இப்போது 100 அடி இருக்குது ரோடு, வேலை பண்ணணும்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அது 50 அடி ரோடாக மாற்றிடுவாங்க. மீதி 50 அடியில் வேலை பண்ணுவாங்க. அப்போது அதை பிளாக் பண்ணதுனால எல்லாருக்கும் இப்போ எவ்வளோதான் பேண்ட்வித் 50 அடி தான். இன்றைக்கி 50 அடி, ஏன்னா பாதி ரோட்டில் வேலை நடந்துருக்குது. வேலை முடிச்சிட்டாங்கன்னா 100 அடி ஆகிடும் திருப்பி. ஸோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற போல் நீங்கள் போய் பேண்ட்வித் இவ்வளோதான் இந்த இன்டர்ஃபேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக 100 இருந்தாலும் இஏஜிஆர்பிகிட்ட சொல்கிறீங்க, இஏஜிஆர்பி 100 கிடையாதுப்பா, 50 அடி தான். அதுக்கேற்ற மாதிரி நீ என்ன பண்ணிவிட்டு பார்த்து செலக்ட் பண்ணிக்க. அதே போல் டிலேவும் நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு பாதையை உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த பாதை வழியாக போகக்கூடாது, அது செகண்ட் ப்ரையாரிட்டியாக மாறணும்னா போயிட்டு பேண்ட்வித்தை கம்மி பண்ணிவிட்டு டிலே அதிகம் பண்ணிடலாம். ஆட்டோமேட்டிக்காக என்ன போயிடும், அது இன்னொரு பாதைக்கு போயிடும் இல்லையா? இதில் உங்களுக்கு புரியாது எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு முறை பாருங்கள், பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். சரி, இந்த ரவுட்டரில் பார்த்தீங்கன்னா 10 பற்றி இருக்குது இல்லையா? 172.16 பற்றி, 192 பற்றி இந்த ரவுட்டரில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இங்கே போயிட்டு நெட்வொர்க்கு போயிட்டு அட்வர்டைஸ் பண்ணின்னு இருக்கக்கூடாது. 10 பற்றி அட்வர்டைஸ் பண்ணுங்க, 172.16 பற்றி அட்வர்டைஸ் பண்ணுங்கள், ஏன்னா அதுதான் இருக்கிற நெட்வொர்க். இப்போ இங்கே 10ன்னு போட்டிங்கன்னா இங்கேயும் இஏஜிஆர்பி ரன் ஆகும், இங்கேயும், ஏன்னா இது ரெண்டுத்துலேயும் 10 இருக்குது. 170.16 போட்டிங்கன்னா 170.16 ரன் ஆகும், 170.16 ரன் ஆகும், ஏன்னா அது மேட்ச் ஆகுது. இந்த ரவுட்டரில் 192 பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதா? இல்லை. அதுதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த ரவுட்டரில் என்ன நெட்வொர்க் இருக்கோ அதை பற்றி மட்டும் பேசுங்க. அடுத்த ரவுட்டரில் இருக்கிற நெட்வொர்க்கை பற்றி ஏல வந்து நீங்கள் சொல்லக்கூடாது, பியில் இருக்கிற நெட்வொர்க்கை பற்றி ஏல சொல்லக்கூடாது அப்படிங்கிறான். இப்போ வைல்ட் கார்டு மாஸ்க் யூஸ் பண்ணுறதுனா இப்படி தான் யூஸ் பண்ண பாருங்க. இப்போ இங்கே என்ன கன்ஃபிகரேஷன் எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கிறாங்கன்னா, ஏலையும் பிலையும் பார்த்தீங்கன்னா 170.16 இந்த பக்கம் இருக்குது, இங்கேயும் 170.16 இருக்குது. ஒரு முறை போட்டிங்கன்னா போதும், ரெண்டுத்துலேயுமே ஏஜிஆர்பி ரன் ஆகும், சரியா? அதே போல் பிலையும் பாருங்கள், 170.16 இங்கே இருக்குது, 170.16 இங்கே இருக்குது, ரன் ஆகும். ஆனால் ஆக்சுவல் மாஸ்க் வந்து 24. ஆனால் நீங்கள் 16 போட்டிங்கனாலே போதும், ஃபஸ்ட்டு 2 மேட்ச் ஆகிறதுனால ரன் ஆகும். ஆனால் சியில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா, இஏஜிஆர்பி இங்கே ரன் பண்ணக்கூடாதாமா, ஏன்னா அது எக்ஸ்டர்னல் ஆமாம். இஏஜிஆர்பி இது வழியாக எதுவுமே அனுப்பக்கூடாது. அப்படின்னா என்ன ஆகணும், இஏஜிஆர்பியை 170.16.5க்கு ரன் பண்ணக்கூடாது, 3க்கும் 4க்கும் மட்டும் தான் ரன் பண்ணணும். அப்போ தான் வைல்ட் கார்டு மாஸ்க் தேவைப்படுது. என்ன சொல்கிறோம் பாருப்பா, இது 3 மேட்ச் ஆகுதா, ரன் பண்ணு அப்படின்னா இங்கே ரன் ஆகிடும். பாருப்பா இது 3 மேட்ச் ஆகுதா அப்படின்னா ரன் பண்ணு, அப்போ இங்கே ரன் ஆகுமா? ஆகாது. அங்கே ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது, ஆனாலும் ரன் ஆகாது. ஏன்னா வந்து நம்ம 3வது ஆக்டேட்டை மேட்ச் பண்ணுறோம், 3வது ஆக்டேட்டில் 3 நாள் தான் சொல்லியிருக்கிறோம், 5 சொல்லலை. இப்போ புரியுதா வைல்ட் கார்டு மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு? அவ்வளோதான். இந்த டாபிக்